காலையில் நான் எழுந்ததும் முகத்தை நான் பார்க்கணும், உன் குரலை நான் கேட்கணும், நான் கேட்டதெல்லாம் கிடைக்கணும். என்னடா பாட்டு பாடுறேன்னு பார்க்குறீங்களா? ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்களா? இப்படிலாம் நிறைய போஸ்டர்ஸ் எப்படி வருதுன்னா, ட்ரூ லவ், ஃபேக் லவ், இப்படிலாம் பண்ணால் ட்ரூ லவ், அப்படிலாம் பண்ணால் ஃபேக் லவ் அப்படின்னு வருது. அதாவது எப்படிலாம் இருந்தால் ட்ரூ லவ்வா? தூரமாக இருக்கிறாங்களாம், அவங்களே நினச்சிட்ருக்காங்களாம், கால் பண்ணி பேசுகிறதில்ல, அப்படிலாம் இருந்தால் கூட அவங்க மேலே நம்பிக்கையோடு இருக்கிறாங்களாம். அது உண்மையான காரணம். பக்கத்திலே இருந்து எப்பயுமே பேசிக்கிட்டு, எப்பயுமே பார்த்துக்கிட்டு, எப்பயுமே கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பப்போ கிஃப்ட் வாங்கி கொடுத்துக்கிட்டு இப்படிலாம் இருந்தால் ஃபேக் லவ்வா? காதல் ஒரு அழகான விஷயம், அதில் ஃபேக் ட்ரூ கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கன்றீங்க தான் முக்கியம், ஓகேங்களா? நீங்கள் ஃபேக்காக இருந்தால் அது ஃபேக் லவ், நீங்கள் ட்ரூவாக இருந்தீங்கன்னா அது ட்ரூ லவ், அவ்வளோதான் விஷயம். உம்மடியில் நான் சாயணும், உம்முடியில் விளையாடணும், நிறைய முத்தங்கள் கொடுக்கணும், நான் கேட்டதெல்லாம் கிடைக்கணும். இந்த பாட்டில் வர வரிகள் மாதிரி உங்களுக்கு தோணதா எட்டருதா? சொல்லுங்கள். கண்டிப்பாக தோணும் தானே? அப்போ பக்கத்தில் இருந்ததை செய்யறதுக்கு பேர் ஃபேக் லவ்வா? எல்லாமே காதல் தான், ஃபேக் ட்ரூ அப்படின்றது கிடையாது. ப்ளீஸ் போஸ்டர் செய்வாங்களா ஜெனரலாக போட்டிங்கன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகே. காதல் என்பது சாபமா, நான் செஞ்சது என்ன பாவமா, கேளடி நீதான் ஆழமா, உசுர தருவம் போதுமா. தூரமாக இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறதை விட்டுட்டு பக்கத்தில் இருந்து சந்தோஷமாக இருக்கிறதும் காதல் தான். அதுதான் என்னோட கருத்து.